தாமரை சொன்ன ஒரு வார்த்தைக்காகத்தான் இன்னும் உங்களை வீட்டை விட்டு வெளியே தோர்த்தாம வச்சிருக்கேன் என்று ஆவேசமாக கத்தினான். அதை கேட்ட விசாலாட்சி அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தவர், ஆகாஷ், என்னைவா போக சொல்ற? அந்த தாமரை பேச்சு கேட்டு உன் அம்மாவை ஒதுக்குறியா என்று நீலி கண்ணீர் வடிக்க, அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டு கொள்ளாதவன், தாமரை எதுவும் சொல்லல, ஆனா என் மனசாட்சி சொல்லுது, இங்கிருந்து முதல்ல போங்க என்று ஆகாஷ் கையை நீட்டி வாசலை காட்ட விசாலாட்சி அழுது கொண்டே அங்கிருந்து சென்றார். மருத்துவமனையின் அந்த நீண்ட அமைதியை உடைத்துக் கொண்டு ஒரு நர்ஸ் ஓடி வந்தார். டாக்டர், பெட் நம்பர் 4ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு மூச்சு திணறல் அதிகமாகுது, பிபி ரொம்ப குறையுது என்று கத்தியதும் ரம்யா இருந்த அந்த தீவிர சிகிச்சை பிரிவுக்குள் டாக்டர் அவசரமாக நுழைந்தனர். வெளியே நின்று கொண்டிருந்த கார்த்திக் அப்படியே நிலை குலைந்து போனான். ஆகாஷ் அவனை தாங்கி பிடித்து ஒரு நாற்காலியில் அமர வைக்க கார்த்திக்கின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. அவனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. தாமரை ஓடிச் சென்று அந்த ஐசியு கதவின் கண்ணாடி வழியாக பார்த்தாள். ரம்யாவுக்கு மின்சார அதிர்வு கொடுத்து இதய துடிப்பை மீட்க டாக்டர்கள் போராடி கொண்டிருந்தனர். ஆகாஷ், என்னால் இதை பார்க்க முடியல. ரம்யா அக்காவுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பாப்பா அங்க இன்குபேட்டர்ல இருக்கு, இங்க அக்கா இப்படி இருக்காங்க என்று தாமரை விம்மினாள். ஆகாஷ் அவளது தோலை இருக்க பற்றியவன், தாமரை தைரியமா இரு, ரம்யா அன்னைக்கு ஒன்னும் ஆகாது என்று சொன்னாலும் அவன் குரலிலும் நடுக்கம் இருந்தது. சிறிது நேரம் கழித்து டாக்டர் வெளியே வந்தார். அவர் முகம் வேர்வையாலும் கவலையாலும் நிறைந்திருந்தது. மிஸ்டர் கார்த்திக், நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ரம்யாவோட உடம்புல ரத்தம் ரொம்ப குறைவா இருக்கு. அவங்களோடது ரொம்ப அபூர்வமான O நெகட்டிவ் பிளட் குரூப். எங்க பிளட் பேங்க்ல இருந்த ஸ்டாக் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. வேற எங்கேயும் இப்போதைக்கு கிடைக்கல. அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள ரத்தம் ஏத்தலன்னா அவங்கள நாம இழந்துடுவோம் என்றார். கார்த்திக் பதற்றத்துடன், டாக்டர், என் பிளட் குரூப் B பாசிட்டிவ். ஏன் ரத்தம் உங்களுக்கு செட் ஆகாதா? பிளீஸ் எதையாச்சும் பண்ணுங்க என்று கெஞ்சினான். ஆகாஷும், என் குரூப்பும் A பாசிட்டிவ் டாக்டர் என்றான் ஏமாற்றத்துடன். அப்பொழுது தாமரை முன்னே வந்தாள். டாக்டர், என்னோடது O நெகட்டிவ் தான். ஏன் ரத்தத்தை எடுத்துக்கோங்க. அக்கா பிழைக்கணும்னா எவ்வளவு ரத்தம் வேணும்னாலும் நான் தரேன் என்றாள் உறுதியுடன். ஆகாஷ் அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தவன், தாமரை, உனக்கு ஏற்கனவே டிராவல்ல டயர்டா இருக்கு, உன்னால முடியுமா என்றதும் தாமரை ஆகாஷின் கையை பிடித்து கொண்டாள். ஆகாஷ், அன்னைக்கு அத்தை பேசின அந்த வன்மமான வார்த்தையினால தான் அக்கா இப்படி இருக்காங்க. நம்ம குடும்பத்தோட ஒரு பாவம் இது. என் ரத்தம் மூலமா ஒரு உயிரை காப்பாற்ற முடியுதுன்னா அது எனக்கு கிடைக்கிற பெரிய பாக்கியம். டாக்டர், பிளீஸ் சீக்கிரம் செய்யுங்க என்றாள். டாக்டர் உடனே அவளை பரிசோதனைக்கு அழைத்து சென்றார். தாமரை ஒரு படுக்கையில் கிடக்க அவளது உடலில் இருந்து ரம்யாவுக்கான அந்த உயிர் ரத்தம் மெல்ல மெல்ல சேகரிக்கப்பட்டது. ரத்தம் எடுக்க எடுக்க தாமரையின் முகம் வெளுத்து போனது. தலை சுற்றியது. ஆனால் அவள் கண்களை மூடிக்கொண்டு ரம்யா பிழைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். சுமார் 1 மணி நேரம் கழித்து சேகரிக்கப்பட்ட ரத்தம் ரம்யாவுக்கு ஏற்றப்பட்டதும் மெல்ல மெல்ல அந்த மானிட்டரில் ரம்யாவின் இதய துடிப்பு சீராக தொடங்கியது. அப்பொழுதுதான் டாக்டர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இட்ஸ் எ மிராக்கல். ரத்தம் கரெக்ட் டைம்ல கிடைச்சதுனால ரம்யா இப்போ அவுட் ஆஃப் டேஞ்சர். இன்னும் சில மணி நேரத்துல அவங்களுக்கு சுய நினைவு வந்துரும் என்றார் டாக்டர். கார்த்திக் அப்படியே தரையில் அமர்ந்து கதறி அழுதான். அது மகிழ்ச்சி கண்ணீர். ஆகாஷ் ஓடிச் சென்று தாமரையை பார்க்க அவள் மிகவும் பலவீனமாக படுத்திருந்தாள். தாமரை, நீ ஒரு தேவதடி. இன்னைக்கு இந்த தாமரை தான் இந்த குடும்பத்துல இருக்க ஒரு உயிரை காப்பாத்தி இருக்கா என்று நெகிழ்ச்சியுடன் அவள் நெற்றியில் முத்தமிட்டான். தாமரையும் மெல்லிய புன்னகையுடன், அக்கா நல்லா இருக்காங்களா என்று கேட்க ஆகாஷும் தலையசைத்தான். சரியாக அந்த நேரத்தில் இன்குபேட்டர் அறையில் இருந்த நர்ஸ் ஓடி வந்தவர், சார், அந்த குட்டி பாப்பா அழ ஆரம்பிச்சிருச்சு. பாப்பாவோட மூச்சு திணறல் குறைஞ்சி இப்போ நார்மலா சுவாசிக்குது என்றார். மருத்துவமனையில் இருந்த அந்த துயரம் மெல்ல விலகி ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. ஆகாஷ் தாமரையின் கையை பற்றி கொண்டு அங்கிருந்த தாத்தாவின் அறைக்கு சென்றான். தாத்தாவும் மெல்ல கண்ணை திறந்து பார்த்தவர், தாமரை, ஆகாஷ் என்று குரல் கொடுத்தார். தாத்தா, ரம்யா அக்கா பிழைச்சிட்டாங்க. உங்களுக்கு ஒரு பேத்தி பிறந்திருக்கா என்று தாமரை சொல்ல தாத்தாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. ஆனால் இந்த செய்தியை கேட்டு மருத்துவமனைக்கு வெளியே மறைந்து நின்று பார்த்து கொண்டிருந்த விசாலாட்சிக்கு மட்டும் எரிச்சல் கூடியது. எல்லாத்தையும் இந்த தாமரை சரி பண்ணிட்டாளா? என் பையன் என்கிட்ட இருந்து முழுசா விலகி நிக்கிறானே
என்று வன்மத்துடன் அங்கிருந்து நகர்ந்தார். மருத்துவமனையில் விடிந்த அந்த அதிகாலை பொழுது ஒரு புதிய நம்பிக்கையை சுமந்து வந்தது. தாமரை கொடுத்த ரத்தம் ரம்யாவின் உடலில் ஒரு புது ஜீவனை பாய்ச்சியிருந்தது. ஐசியூ வார்டில் மயக்க நிலையில் இருந்த ரம்யா மெல்ல தன் இமைகளை அசைத்தாள். வெள்ளை நிற சுவர்களும் மருந்து வாசமும் அவளுக்கு ஒரு விதமான குழப்பத்தை தந்தன. பாப்பா ஹிம் பாப்பா என்று அவளது இதழ்கள் மெல்லிய குரலில் முணுமுணுக்க வெளியே காத்து கொண்டிருந்த கார்த்திக் கண்ணாடி வழியாக ரம்யா அசைவதை பார்த்ததும் பதற்றத்துடன் உள்ளே ஓடினான். ஆகாஷும் தாமரையும் அவனுக்கு பின்னாடியே சென்றனர். ரம்யா ரம்யா நான் இங்கதான் இருக்கேன் என்று கார்த்திக் அவளது கையை பற்றி கொண்டான். ரம்யா மெதுவாக கண்களை திறந்து பார்த்தவளது பார்வை முதலில் கார்த்திக்கின் மீது விழுந்தது. பிறகு அருகில் நின்றிருந்த ஆகாஷ் மற்றும் தாமரையின் மீது நிலைத்தது. அவளுக்கு விசாலாட்சி பேசிய அந்த வன்மமான வார்த்தைகள் ஞாபகத்திற்கு வர அவளது இதயம் மீண்டும் வேகமாக துடிக்க தொடங்கியது. கார்த்திக் பாப்பா எங்க? அத்தை ஏதோ சொன்னாங்க என்று பதற்றத்துடன் பேச முயன்றாள். தாமரை உடனே அவளது கட்டிலின் அருகில் அமர்ந்து அவளது தலையை மென்மையாக கோதிவிட்டவள், அக்கா நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. அத்தை இப்போதைக்கு இங்க இல்ல. அவங்க பண்ணது தப்புன்னு ஆகாஷே அவங்கள வெளியே போக சொல்லிட்டாரு. இப்போ உங்களுக்கு ஒரு அழகான பாப்பா பிறந்திருக்கா. அவ உங்கள மாதிரியே எவ்வளவு சமத்தா இருக்கா என்றாள் ஆறுதலாக. ரம்யாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நிச்சயமாவா தாமரை? பாப்பா நல்லா இருக்காளா? நான் அவளை பார்க்கணும் என்று எழ முயன்றாள். இப்போ வேண்டாம் ரம்யா, நீ ரொம்ப பலவீனமா இருக்க. தாமரை தான் உனக்கு ரத்தம் கொடுத்து உன்னை காப்பாத்தினா. அவ இல்லைன்னா இன்னைக்கு நிலைமையே வேற என்றான் கார்த்திக் நெகிழ்ச்சியுடன். ரம்யா நன்றியுடன் தாமரையை பார்த்தவள், தாமரை நீ எனக்கு ஒரு தங்கையா மட்டும் இல்ல, மறுபிறவி கொடுத்த தாயாவே மாறிட்ட என்று சொல்லி அவளது கையை தன் கன்னத்தில் ஒற்றிக்கொண்டாள். சிறிது நேரம் கழித்து நர்ஸ் ஒரு சிறிய தொட்டிலில் அந்த குட்டி பாப்பாவை ரம்யாவின் அருகில் கொண்டு வந்தார். 8வது மாதத்தில் பிறந்ததால் பாப்பா மிகவும் சிறியதாக ஒரு ரோஜா முட்டு போல இருந்தது. ரம்யா நடுங்கும் கைகளால் அந்த பாப்பாவை தொட்டு பார்த்தாள். அந்த குழந்தை ரம்யாவின் விரலை பிடித்ததும் அந்த அறையில் இருந்த அனைவரது கண்களுமே கலங்கின. கார்த்திக் தன் மனைவியையும் குழந்தையையும் அணைத்துக் கொண்டு ஒரு குழந்தையைப் போல அழுதான். ஆகாஷ் ஒரு மகன் நின்று இதை பார்த்து கொண்டிருந்தான். அவனது முகம் இப்பொழுதுதான் நிம்மதியடைந்தது. அவன் தாமரையின் தோளில் கையை வைத்தவன், தாமரை இன்னைக்கு இந்த சந்தோஷத்துக்கான காரணம் நீதான். இந்த வீட்டை எப்படி ஒண்ணு சேர்க்கணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு என்று மகிழ்ச்சியாக கூறினான். தாமரையும் அவனை பார்த்து புன்னகைத்தவள், எல்லாம் மேகமலை மேல நீங்க எடுத்த அந்த சத்தியத்தோட பலன்தான் ஆகாஷ். அங்க நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இன்னைக்கு என்னால ஒரு குடும்பத்தையே காப்பாற்ற முடிஞ்சது என்றாள். அன்று மாலை தாத்தாவும் வீல் சேரில் ரம்யாவை பார்க்க வந்தவர், ரம்யா எதை பத்தியும் கவலைப்படாதேம்மா, இந்த வீட்டுக்கு நீதான் மகாலட்சுமி. விசாலாட்சி பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றார் தாத்தா. இல்ல தாத்தா, பழசெல்லாம் நான் மறந்துட்டேன். இப்போ என் கண்ணு முன்னாடி என் குடும்பம் இருக்கிறதே போதும் என்றாள் ரம்யா முதிர்ச்சியுடன். ஆனால் ஆகாஷின் மனதில் ஒரு தீர்மானம் பிறந்தது. அவன் கார்த்திக்கிடம், அண்ணா ரம்யா நீ டிஸ்சார்ஜ் ஆனதோ நாம் எல்லாரும் அந்த பழைய பங்களாவுக்கு போக போறதில்லை. நாம நம்மளோட புது வீட்டுக்கு தான் மாற போறோம். அங்க அம்மாவோட அந்த வன்மமான பேச்சும் நிழலும் கூட இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் என்றான் உறுதியாக. தாமரை அவனை ஆச்சரியமாக பார்த்தாள். ஆகாஷ் தனது அம்மாவை விட்டு முழுமையாக விலகி ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முடிவெடுத்திருப்பது அவளுக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருந்தாலும் மறுபக்கம் நிம்மதியாக இருந்தது. மருத்துவமனையின் அந்த அறையில் மாலை நேரத்து சூரிய ஒளி ஜன்னல் திரைகளை தாண்டி மெல்ல தலையிறங்கியது. ரம்யா இப்போதுதான் கொஞ்சம் தெம்பாக தலையணியில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள். அவளது மடியில் அந்த சின்னஞ்சிறு உயிர் ஒரு பஞ்சு பொதி போல அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது. கார்த்திக் கட்டிலின் ஓரத்தில் அமர்ந்து ரம்யாவின் கையையும் அந்த பாப்பாவின் பிஞ்சு பாதத்தையும் சேர்த்து பிடித்து கொண்டிருந்தான். அவனது முகத்தில் அந்த பதற்றம் மறைந்து ஒரு நிம்மதியான களிப்பு தெரிந்தது. ஆகாஷ் அறையின் ஜன்னல் ஓரம் நின்று வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். தாமரை ஒரு சிறிய கிண்ணத்தில் சூடான கஞ்சியை எடுத்துக்கொண்டு ரம்யாவின் அருகில் வந்தவள், அக்கா இதை மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா குடிங்க, அப்பதான் உடம்புல இருக்க அந்த தளர்ச்சி நீங்கும் என்று சொல்லி ஸ்பூனால் எடுத்து ஊட்ட போனாள் தாமரை.
ரம்யா மெல்ல தடுத்து தாமரையின் கையை பற்றி கொண்டாள். அவளது கண்கள் லேசாக குளம் கட்டி இருந்தது. தாமரை, நீ எனக்கு கொடுத்தது வெறும் ரத்தம் இல்லம்மா, என் மேல நீ வச்சிருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. அத்தை அப்படி பேசும்போது எனக்கு இந்த உலகமே இருட்டாயிடுச்சு. ஆனா இப்போ இந்த குழந்தைய பார்க்கும்போது எல்லா வழியும் மறைஞ்சி ஒரு புது தெம்பு வருது என்று தழுத்தழுத்த குரலில் சொன்னாள். தாமரை ஒரு சின்ன புன்னகையோடு ரம்யாவின் கண்ணீரை துடைத்து விட்டவள், அக்கா, மழை பூமியை நினைச்சா தானே அந்த மண் வாசனை நமக்கு வரும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில் வர சில கசப்பான சம்பவங்களும். அதையெல்லாம் அங்கேயே விட்டுருங்க. இப்போ உங்களை சுத்தி உங்களை நேசிக்கிற ஒரு பெரிய கூட்டமே இருக்குது என்றால் இதமாக. அப்போது ஜன்னல் ஓரம் இருந்த ஆகாஷ் மெல்ல திரும்பி அவளை பார்த்தான். அவன் மனதில் ஒரு பெரிய பாரம் இறங்கியது போல இருந்தது. அவன் மெதுவாக நடந்து வந்து கார்த்திக்கின் தோளில் கையை வைத்தவன், அண்ணா, நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். ரம்யா நீ வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நம்ம பழைய பங்களாவில் இருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி நம்மளோட அந்த புது கெஸ்ட் ஹவுஸுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம்னு இருக்கேன். அங்க அம்மா இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு இப்போ ஒரு தனிமை தேவை. ஆனா ரம்யா அன்னைக்கும் இந்த பாப்பாவுக்கும் ஒரு அமைதியான சூழல் வேணும் என்றான் ஆகாஷ் மிக தெளிவான குரலில். கார்த்திக் நிமிர்ந்து ஆகாஷை பார்த்தவன், ஆகாஷ், இது அம்மாவை பழி வாங்கிறதுக்காக எடுக்கிற முடிவில்லையே என்று கேட்க ஆகாஷ் ஒரு கணம் மௌனமாக இருந்துவிட்டு, இல்லைண்ணா, இது நம்ம காப்பாத்துறதுக்காக எடுத்த முடிவு. அம்மாவோட வன்மம் இந்த சின்ன பாப்பாவோட மனசையும் ரம்யா அண்ணியோட நிம்மதியையும் சிதைக்க நான் விடமாட்டேன். அவங்க தனியாவே இருந்து யோசிக்கட்டும். நாம ஒரு கூட்டு குடும்பமா ஆனா ஒரு ஆரோக்கியமான சூழல்ல இருப்போம் என்றான். தாமரை ஆகாஷை பெருமையாக பார்த்தாள். அவனது இந்த முதிர்ச்சியான பேச்சு அவளுக்குள் ஒரு ஆச்சரியத்தை தந்தது. எதற்கெடுத்தாலும் கோவப்படும் அந்த ஆகாஷ் இன்று தன் குடும்பத்திற்காக எவ்வளவு நிதானமாக முடிவெடுக்கிறான் என்று வியந்தாள். அப்பொழுது ரம்யா மெல்ல பேசினாள். ஆகாஷ், உன் முடிவு எனக்கு ஒரு பெரிய பாரத்தை குறைச்சிருக்கு. எனக்கு அந்த பழைய வீட்டுக்குள்ள நுழையவே ஒரு தயக்கமாவே இருந்துச்சு. புது இடம், புது வாழ்க்கை, பாப்பாவுக்கு அதுதான் நல்லது என்று சொல்லி தன் மகளின் நெற்றியில் ஒரு முத்தமிட்டாள். கார்த்திக் ஆகாஷின் கையை இருக்க பற்றி கொண்டான். வார்த்தைகள் தேவையில்லை என்பதை அந்த அழுத்தம் உணர்த்தியது. தாமரை மெல்ல ஆகாஷின் அருகில் சென்று அவன் சட்டையை தொட்டு, நல்ல முடிவுங்க என்று ரகசியமாக சொல்ல ஆகாஷ் அவளது கண்களை பார்த்து சிரித்தவன், எல்லாம் உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான் தாமரை. ஒரு சிங்கப்பெண் கூட இருக்கும்போது இந்த சிங்கம் மட்டும் நிதானமா இல்லாம இருந்தா எப்படி என்று அவன் கிண்டலாக சொல்ல ரம்யாவும் கார்த்திக்கும் அந்த தர்ம சங்கடமான சூழலை மறந்து லேசாக சிரித்தனர். அறையில் இப்பொழுது ஒரு அழகான மௌனம் நிலவியது. அது பயத்தினால் வந்த மௌனம் இல்லை, ஒருவரையொருவர் புரிந்து கொண்டதால் வந்த அந்த இதமான மௌனம். மருத்துவமனையின் அந்த சிறிய அறை ஒரு பெரிய மாளிகையை விட அதிக அன்பால் நிறைந்திருந்தது. மருத்துவமனையின் அந்த அமைதியான இரவு பொழுதில் ரம்யாவையும் குழந்தையையும் ஒரு அறையில் கார்த்திக் கவனித்துக் கொள்ள, அதற்கு அடுத்த இருந்த ஒரு விசேஷ அறையில் ஆகாஷும் தாமரையும் தங்கியிருந்தனர். பகல் முழுவதும் தாத்தாவை பார்த்து கொள்வது, ரம்யாவிற்கு தேவையானவற்றை செய்வது என ஓடி ஓடி உழைத்த களைப்பில் தாமரை அந்த சிறிய மெத்தையில் சாய்ந்தாள். ஜன்னல் வழியாக மருத்துவமனையின் வெளிச்சம் அறைக்குள் மெல்லிய நீல நிறத்தில் படர்ந்திருந்தது. தாமரை தன் கூந்தலை அவிழ்த்துவிட்டு களைப்பால் கண்களை மூடி சாய்ந்திருந்தாள். அப்பொழுதுதான் அரைக்கதவை பூட்டிவிட்டு ஆகாஷ் உள்ளே வந்தான். அவனது காதலடி சத்தம் கேட்டதுமே தாமரை விழித்து கொண்டாள். ரொம்ப டயர்டா இருக்கா தாமரை என்று கேட்டபடி ஆகாஷ் அவள் அருகே வந்து அமர்ந்தான். ஆமாங்க, இன்னைக்கு தாத்தாவுக்கு பிசியோதெரப்பி, அப்புறம் பாப்பாவுக்கு டைப்பர் மாத்துறதுன்னு ஒரே வேலை. ஆனா அந்த பாப்பாவோட பிஞ்சு முகத்தை பார்த்தா எல்லா வழியும் பறந்து போயிடுது என்றாள் தாமரை புன்னகையுடன். ஆனால் ஆகாஷ் அவளையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனது பார்வையில் இருந்த அந்த தீவிரம் தாமரைக்கு ஏதோ ஒரு எச்சரிக்கையை கொடுத்தது. அவள் மெதுவாக எழுந்து தள்ளி அமர முயன்றாள். ஆனால் ஆகாஷ் சட்டென்று அவளது மணிக்கட்டை பற்றி கொண்டவன், எங்கடி ஓடுற? இத்தனை நாளா எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டியே, உன்னை கவனிக்க ஒருத்தன் இங்க இருக்கானே, அவனை ஏன் கண்டுக்கவே மாட்டேங்கிற என்று அவன் குரலை தாழ்த்தி ஒரு விதமான கிறக்கத்துடன் கேட்டான். தாமரைக்கு இதயம் படபடக்க தொடங்கியது. ஆகாஷ், இது ஹாஸ்பிட்டல். பக்கத்து ரூம்ல மாமாவும் அக்காவும் இருக்காங்க. யாராச்சும் திடீர்னு வந்துட போறாங்க.
கையை விடுங்க என்று பதற்றத்துடன் சொன்னாள். யாரும் வரமாட்டாங்க தாமரை, கதவை பூட்டியாச்சு என்று சொன்ன ஆகாஷ் அவளது கையை மெல்ல இழுத்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். அவனது இதயம் ஒரு போர் முரசை போல வேகமாக துடிப்பதை அவளது உள்ளங்கை உணர்ந்தது. தாமரை வெட்கத்தில் தலையை குனிந்து கொள்ள ஆகாஷ் தனது மற்றொரு கையால் அவளது தாடையை உயர்த்தி அவளது கண்களை நேருக்கு நேராக பார்த்தவனது முகம் அவளது முகத்திற்கு மிக அருகில் வந்தது. அவனது மூச்சுக்காற்று அவளது இதழ்களில் சூடாகப்பட்ட போது தாமரை ஒரு கணம் மூச்சை பிடித்து கொண்டு கண்களை விரித்து பார்த்தாள். தாமரை, மேகமலையில ஒரு அழகான தருணத்தை அந்த போன் கால் வந்து கெடுத்துருச்சு. ஆனா இப்போ நம்ம 2 பேருக்கும் நடுவுல எந்த போன் காலும் வராது என்று சொல்லி அவன் மெதுவாக அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தத்தை இட்டான். அவனது ஈரமான இதழ் தீண்டலில் தாமரை அப்படியே உறைந்து போனாள். ஆகாஷ் அங்கேயே நிறுத்தவில்லை. அவளது கன்னத்தில் தனது இதழ்களால் மென்மையாக கோலமிட்டான். அவனது தாடியின் சிறு முட்கள் அவளது மென்மையான சருமத்தில் உரச தாமரைக்கு ஒரு விதமான சிலிர்ப்பு ஏற்பட்டதும், ஆகாஷ் வேண்டாம், யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க என்று அவள் கூறினாள். ஆனால் அவளது கைகள் அவனது தோள்களை இறுக பற்றி கொண்டிருந்தது. அவளது சொல்லுக்கும் செயலுக்கும் இடையே இருந்த அந்த முரண்பாட்டை கண்ட ஆகாஷ் புன்னகைத்தபடியே, பார்த்தா பார்க்கட்டும்டி, நான் என் பொண்டாட்டிக்கிட்ட தானே வம்பு பண்றேன் என்று சொல்லிவிட்டு அவளது காதோரம் குனிந்து, தாமரை, நீ பயப்படுறப்போ உன் கண்கள் இவ்வளவு அழகா விரியுதே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பயத்தை போக்கத்தான் நான் இப்போ இவ்வளோ கிட்ட வந்திருக்கேன் என்று ரகசியமாக சொல்லியவன் மெதுவாக அவளது கழுத்தோரம் முகத்தை புதைக்க தாமரைக்கு உடம்பெல்லாம் நடுங்கியது. ஐயோ, இது அடுத்த கட்டத்துக்கு போயிடுமோ என்கிற பயத்தில் அவள் தன் மூச்சையே நிறுத்திவிட்டு அவனது அசைவுகளை கவனித்தாள். அவளது கண்கள் இப்பொழுது ஒரு மானை போல அச்சரத்தில் விரிந்திருந்தன. ஆகாஷ் அவளது பயத்தை புரிந்து கொண்டவன் சட்டென்று அவள் மூக்கோடு தன் மூக்கை செல்லமாக உரசிக்கொண்டே, ஹேய் மதுரக்காரி, இவ்வளவுதானா உன் வீரம்? ஒரு சின்ன கிசுக்கு இப்படி பயந்து போய் நிற்கிறியே என்று அவன் கிண்டலாக சிரிக்க தாமரைக்கு இப்பொழுதுதான் நிம்மதி வந்தது. ஆகாஷ், நீங்க வேணும்னே என்னை கிண்டல் பண்றீங்கல்ல என்று சொல்லி அவனது மார்பில் செல்லமாக ஒரு குத்து விட்டாள். ஆகாஷ் அவளை அப்படியே வாரி அணைத்து கொண்டு மெத்தையில் சாய்ந்தவன் அவளை தழுவியபடியே அவள் காதுக்குள், தாமரை, உன்னை தொடாம இருக்கிற அந்த ஒவ்வொரு நொடியும் எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆனா உன்னோட இந்த தவிப்பு எனக்கு ஒரு விதமான போதையை தருதுடி. இன்னைக்கு இந்த அணைப்பு மட்டும் போதும். ஆனா வீட்டுக்கு போனதும் இந்த CEO கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது என்று எச்சரிக்கை கலந்த காதலுடன் சொன்னான். தாமரை அவனது அணைப்பின் கதகதப்பில் அப்படியே அவன் மார்போடு ஒடுங்கிக் கொண்டாள். அவனது வாசமும் அவனது கரங்களின் பாதுகாப்பும் அவளுக்கு ஒரு பெரிய அமைதியை தந்தது. அந்த மருத்துவமனை அறையின் ஏசி குளிர் அவர்களின் காதலின் சூட்டில் காணாமல் போனது. வெளியே உலகமே உறங்கிக் கொண்டிருக்க அந்த சிறிய அறையில் 2 இதயங்கள் ஒரு புரிதலோடு ஒரு புதிய அத்தியாயத்தின் எதிர்பார்ப்போடு அமைதியாக இணைந்திருந்தன. தாமரை ஆகாஷின் தோளில் தலை வைத்து அவனது கைவிரல்களை தன் கைவிரல்களால் விளையாடி கொண்டே மெல்ல கண்ணமர்ந்தாள். ஆகாஷும் அவளது உறக்கத்தை பார்த்து கொண்டே அவளது நெற்றியில் ஒரு சின்ன முத்தத்தை கொடுத்துவிட்டு தானும் உறங்கினான். மருத்துவமனையில் இருந்து ரம்யாவும் குழந்தையும் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு முன்பே ஆகாஷும் கார்த்திக்கும் தங்களது பழைய பங்களாவிற்கு சென்று தேவையான உடைமைகளை எடுக்க வந்தனர். தாமரையும் அவர்களுக்கு துணையாக வந்திருந்தாள். அந்த பெரிய மாளிகை இப்பொழுது ஒருவிதமான அமைதியில் உறைந்து கிடந்தது. வேலைக்காரர்கள் பெட்டிகளை அடுக்கிக் கொண்டிருக்க விசாலாட்சி மாடியில் இருந்து இறங்கி வந்தார். அவளது கண்கள் சிவந்து முகம் ஆத்திரத்தில் துடித்தது. நிறுத்துங்கடா என்று அவர் கத்த ஒட்டுமொத்த கூடமும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனது. விசாலாட்சி நேராக ஆகாஷின் முன்னால் வந்து நின்றவர், என்னடா ஆகாஷ், இதுதான் நீ எனக்கு கொடுக்கிற மரியாதையா? பெத்து வளர்த்து ஆளாக்குன அம்மாவை இப்படி அம்போன்னு நிக்க வச்சுட்டு ஏதோ ஒரு ஊர் பேர் தெரியாத பொண்ணுக்காகவும் அந்த ரம்யாவுக்காகவும் என்னை தவிக்க விட்டுட்டு போறியா? உனக்கு மனசாட்சியே இல்லையா என்று நீலக்கண்ணீர் வடிக்க தொடங்கினார். கார்த்திக் தனது உடைமைகளை எடுத்து கொண்டிருந்தவன் அந்த பேச்சை கேட்டு அமைதியாக நின்றான். ரம்யா உயிருக்கு போராடிய அந்த ஒவ்வொரு நொடியும் அவன் கண் முன்னால் வந்து சென்றது. விசாலாட்சியின் இந்த நாடகம் அவனுக்கு துளி கூட இரக்கத்தை வரவழைக்கவில்லை.
அவன் மௌனமாக ஆகாஷை பார்க்க ஆகாஷ் தன் அம்மாவின் கண்களை நேராக பார்த்தவன், அம்மா அழாதீங்க, உங்க கண்ணீர்ல இருக்கிறது பாசம் இல்ல வேஷம்னு எனக்கு நல்லா தெரியும். இத்தனை வருஷம் மகனா உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன். ஆனா இனிமே நான் ஒரு கணவனா என் பொண்டாட்டிக்கும் ஒரு தம்பியா என் அண்ணன் குடும்பத்துக்கும் செய்ய வேண்டிய கடமை அதிகமா இருக்கு என்றான் உறுதியாக. ஆகாஷ், அந்த தாமரை உனக்கு என்ன மந்திரம் போட்டாலோ தெரியல. இப்போ கார்த்திக்கும் ரம்யாவும் உனக்கு தொப்புள் கொடி உறவா போயிட்டாங்களா என்று விசாலாட்சி கத்தினார். அப்போது கார்த்திக் முன்னே வந்தவன், சித்தி, அந்த தொப்புள் கொடி உறவு பத்தி நீங்க பேசாதீங்க. என் பொண்டாட்டியும் குழந்தையும் இன்னைக்கு உயிரோட இருக்காங்கன்னா அதுக்கு இந்த தாமரை கொடுத்த ரத்தம் தான் காரணம். நீங்க விதைச்ச அந்த வன்மத்தை இவ அன்புனாலதான் அறுவடை பண்ணியிருக்கா. இவங்களுக்கு நடுவுல மறுபடியும் நீங்க தயவு செஞ்சு வந்து நிக்காதீங்க என்றான் மிக தெளிவாக. ஆகாஷ் தாமரையின் கையை பற்றி கொண்டு விசாலாட்சியிடம், அம்மா, உங்களாலதான் எங்க வாழ்க்கை நாசமா போச்சு. நித்யா கிட்ட சேர்ந்து நீங்க போட்ட அந்த பாஸ்வேர்ட் சதியில ஆரம்பிச்சு ரம்யா அண்ணியோட உயிர் வரைக்கும் நீங்க விளையாடிட்டீங்க. கார்த்திக் அண்ணாவும் இப்போ பிசினஸ்ல என் கூட சேர முடிவு பண்ணிட்டாரு. நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் பிசினஸ பார்த்துப்போம். எங்களுக்கு இனிமே பொண்டாட்டி பிள்ளைன்னு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும். அதுல உங்க நிழல் கூட படக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். தயவு செஞ்சு எங்களை தொல்லை பண்ணாம இருங்க. அதுவே எங்களுக்கு நீங்க செய்யற பெரிய உதவி என்று சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் நடக்க தொடங்கினான். தாமரை ஒரு கரம் நின்று விசாலாட்சியை பார்த்தாள். அவளது பார்வையில் பரிதாபம் இருந்தது. அத, அன்பால சாதிக்க முடியாதத அதிகாரத்துல சாதிக்க முடியாது என்று மட்டும் சொல்லிவிட்டு அவளும் வெளியேறினாள். அவர்கள் கார் ஏறி செல்வதை ஜன்னல் வழியாக பார்த்த விசாலாட்சி வெறி பிடித்த சிங்கத்தை போல காத்தினார். அங்கிருந்த ஜாடி ஒன்றை எடுத்து சுவரில் அடித்து நொறுக்கியவர், போங்கடா போங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த புது வீட்டுல சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் பாக்குறேன்டா, உங்க சந்தோஷத்தை வேடிக்கை பார்க்க நான் ஒண்ணு கையாளாகாதவ இல்லை. உங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்காவது நான் அந்த வீட்டுக்குள்ள வந்து நிப்பேன்டா. விசாலாட்சி என்ன பண்ணுவான்னு இப்போ உங்களுக்கு தெரியாது. இனிமே தான் உங்களுக்கு நரகத்தையே நான் காட்ட போறேன் என்று வஞ்சகம் பேசினார். அவரது உள்ளத்தில் வன்மம் ஒரு காட்டுத்தீயை போல் பற்றி எரிந்தது. அதே நேரம் மறுபுறம் ஆகாஷும் கார்த்திக்கும் தாமரையும் ஒரு புதிய நம்பிக்கையுடன் தங்களது புதிய வீட்டை நோக்கி பயணித்தனர். பழைய நினைவுகளை அந்த மாளிகையிலேயே விட்டுவிட்டு ஒரு புதிய விடியலை நோக்கி அந்த கார் விரைந்தது. மருத்துவமனையிலிருந்து ரம்யாவும் குழந்தையும் டிஸ்சார்ஜ் ஆன அந்த நாள் ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக அமைந்தது. ஆகாஷ் ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்த அந்த புதிய பங்களா பசுமையான மரங்களுக்கு நடுவே அமைதியே உருவான ஒரு சொர்க்கம் போல காட்சியளித்தது. பழைய வீட்டின் அந்த அதிகார தோரணை அங்கே இல்லை. மாறாக அன்பும் ஈரமும் நிறைந்த ஒரு வீடு அங்கே காத்திருந்தது. தாத்தாவை மிகவும் பத்திரமாக காரில் இருந்து இறக்கிய ஆகாஷ் அவரோடு மெதுவாக பேசி சிரித்தபடியே உள்ளே அழைத்து வந்தான். தாத்தாவின் முகத்தில் இப்பொழுதுதான் ஒரு நிம்மதி தெரிந்தது. ஆகாஷ், இப்போதாண்டா என் மூச்சு காத்து கூட சுதந்திரமா இருக்கு. அங்க அந்த பழைய வீட்டுல விசாலாட்சியோட வன்மம் தான் ஒவ்வொரு செங்கல் மேலையும் ஒட்டிட்டு இருந்துச்சு. இங்க பாரு, எவ்வளவு அழகா இருக்குது எல்லாம் என்று நெகிழ்ந்து போனார். தாமரை ஆரத்தி எடுத்து ரம்யாவையும் அந்த குட்டி பாப்பாவையும் வரவேற்றாள். ரம்யா உள்ளே நுழைந்ததும் அந்த குழந்தையை தனது நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். கார்த்திக் அவள் தோளில் கை வைத்து, இனிமே பயப்பட தேவல ரம்யா, இது நம்ம உலகம் என்று தைரியம் சொன்னான். தாத்தா மற்றும் ரம்யா தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறைகளுக்கு சென்ற பிறகு ஆகாஷும் தாமரையும் தங்களது அறைக்குள் நுழைந்தனர். அந்த அறை மிகவும் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஜன்னல்கள் வழியாக மாலை நேரத்து இளஞ்சூரியன் அறைக்குள் தங்கம் தெளித்தது போல படர்ந்திருந்தது. தாமரை தனது கையில் இருந்த பைகளை வைத்துவிட்டு அந்த பெரிய பால்கனிக்கு சென்றாள். அவள் அங்கிருந்த கம்பியை பிடித்து மேகமலையின் நினைவுகளோடு தூரத்தில் தெரிந்த மலைகளையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆகாஷ் மெல்ல அவளுக்கு பின்னால் வந்து நின்றான். தாமரை அவன் வந்ததை உணர்ந்தாலும் திருப்பி பார்க்காமல் அதே நிலையில் நின்றிருந்தாள். ஆகாஷ் அவளது தோள்களில் தன் கைகளை வைத்தான். அவனது கைகளின் சூடு தாமரையின் மேனியில் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. அவன் மெல்ல அவளது காதருகே குனிந்து, இப்போ சந்தோஷமா தாமரை? உன் மேல பழி போட்டவங்க, நம்ம குடும்பத்தை அழிக்க பார்த்தவங்க எல்லாரையும் விட்டுட்டு இப்போ நமக்கான ஒரு தனி உலகத்துல இருக்கும்
என்று ரகசியமாக கேட்டான். தாமரை மெல்ல திரும்பி அவனை பார்த்தாள். அவளது கண்களில் இப்பொழுது பயம் இல்லை, ஒரு விதமான குறும்பு மின்னியது. ஆமாங்க, ஆனா இவ்வளோ பெரிய வீட்டை கூட்டி கிளீன் பண்றதுக்குள்ள என் இடுப்பு உடஞ்சிடும் போலையே என்று அவள் கிண்டலாக சொல்ல, ஆகாஷ் அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டவன், இடுப்பு ஒடிஞ்சா அதுக்கு தைலம் தேய்க்க ஒருத்தன் இங்க இருக்கான்ல, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. இங்க வீட்டு வேலைக்கு ஆட்கள் இருக்காங்க. நீ இந்த வீட்டுக்கு மகாராணி மட்டும் இல்ல, என்னோட இந்த மனசுக்கும் நீ தான் மகாராணி என்று சொல்லி அவளது மூக்கோடு தன் மூக்கை செல்லமாக உரசினான். தாமரை வெட்கத்தில் அவனது மார்பில் சாய்ந்து கொண்டவளது கூந்தலை ஆகாஷ் மெல்ல வருடினான். தாமரை, இத்தனை நாளா நாம ஏதேதோ போராட்டங்கள்ல இருந்தோம். ஆனா இன்னைக்கு தான் நீ முழுசா என்கிட்ட வந்திருக்கிறதா நான் உணர்றேன். இனிமே நமக்கிடையில எந்த தடையுமே இருக்கக்கூடாது என்று சொல்லி அவளது கன்னத்தில் நீண்ட ஒரு ஆழமான முத்தத்தினை இட்டான். அந்த முத்தத்தில் தாமரைக்கு உடல் சிலிர்த்தது. அவள் அவனை தள்ளிவிட்டு ஓட முயல, ஆனால் அதற்குள் ஆகாஷ் அவளது இடையை சுற்றி வளைத்து பிடித்து கொண்டான். அவனது அந்த திடீர் தீண்டலில் தாமரைக்கு மூச்சே நின்றுவிடும் போல இருந்தது. ஆகாஷ், யாராவது பார்த்துட்டு போறாங்க என்று அவள் திக்கி திணறி சொல்ல, யாரும் பார்க்க மாட்டாங்க தாமரை, இது நம்ம ரூம். இங்க இந்த ஆகாஷும் அவனோட இந்த மதுரை சிங்கப்பெண்ணும் மட்டும்தான் என்று அவன் அவளது காதோரம் கிசுகிசுத்தான். தாமரை அவனது பிடியில் இருந்து விடுபட துடித்தாலும் அவனது அந்த நெருக்கம் அவளுக்குள் ஒரு போதையை தந்தது. அவள் அவனது சட்டை காலரை பிடித்து கொண்டு, நீங்க ரொம்ப கெட்டவர் ஆகாஷ் என்று செல்லமாக கோபித்து கொண்டாள். அப்படியாடி என் செல்ல பொண்டாட்டி, கெட்டவன் கிட்ட மாட்டிக்கிட்ட நல்ல பொண்ணு நீ. இப்போ உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று கேட்டபடி அவன் அவளை அப்படியே தூக்கினான். தாமரை பயத்தில் ஐயோ என்று கத்த அவன் அவளை மெல்ல கட்டிலில் சாய்த்தான். வெளியே நிலா மெல்ல தலை காட்ட தொடங்கியது. அறை எங்கும் மல்லிகை பூவின் வாசமும் ஒரு புதிய இல்லறத்தின் எதிர்பார்ப்பும் நிறைத்திருந்தது. ஆகாஷ் அவளது அருகில் அமர்ந்து அவளது விரல்களை ஒவ்வொன்றாக முத்தமிட தாமரை ஒரு சிறு குழந்தையைப் போல அவனது அசைவுகளை கவனித்துக் கொண்டிருந்தாள். அவளது உள்ளத்தில் இருந்த அந்த பழைய காயங்கள் எல்லாம் இப்பொழுது ஆகாஷின் இந்த தீண்டலில் மாயமாக மறைந்து போயிருந்தன. அன்றைய இரவு அந்த புதிய வீட்டில் ஒரு மௌனமான சங்கீதம் ஒலித்தது. அது காதலின் சங்கீதம். ஆகாஷும் தாமரையும் ஒருவர் புரிந்து கொண்ட அந்த உணர்ச்சிகரமான தருணம் ஒரு புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக அமைந்தது. தாமரை அவனது அரவணைப்பில் தன்னை முழுமையாக ஒப்படைத்தாள். பல போராட்டங்களுக்கு பிறகு இன்றுதான் இருவரும் ஒருவருக்கொருவர் முழுமையாக சொந்தமாக போகும் அந்த இனிய தருணமாக இருக்க, தாமரை வெட்கத்தில் இதழ்களை கடித்து கொண்டவள் ஆகாஷின் சட்டையை தன் பக்கமாக இழுக்க, ஆகாஷ் அவளது காதோரம் குனிந்து ரகசியமாக ஏதோ சொல்ல முற்பட்டான். அவனது விரல்கள் அவளது கூந்தலோடு விளையாட தாமரை மெல்ல கண்களை மூடினாள். சரியாக அந்த நேரத்தில் டக் டக் என்று கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டதும் தாமரை திடுக்கிட்டு ஆகாஷை தள்ளிவிட்டாள். ஆகாஷ், யாரோ கதவு தட்டுறாங்க, விடுங்க என்று பதற்றத்துடன் சொல்ல ஆகாஷுக்கு எரிச்சல் உத்தத்திற்கே சென்றது. யாரும் இல்ல தாமரை, அது காத்துல கதவாடுற சத்தம், நீ கண்ணு மூடுடி என்றபடி மீண்டும் அவளது கழுத்து வளைவில் முகம் புதைக்க முயன்றான். ஆனால் இந்த முறை இன்னும் வேகமாக கதவு தட்டப்பட்டது. தாமரை, தாமரை, உள்ள இருக்கியாமா? இது கார்த்திக்கின் குரல். ஐயோ, மாமா கூப்பிடுறார், எழுந்துருங்க என்று தாமரை அவனை பலமாக தள்ளிவிட்டு சிதறி போயிருந்த தனது புடவை தலைப்பை சரி செய்தபடியே எழுந்து நின்றாள். ஆகாஷ் கட்டிலில் மல்லாக்க விழுந்தவன், அட போடி, இவங்களுக்கெல்லாம் வேற நேரமே கிடைக்காதா? நான் உன் பக்கத்துல வரும்போதுதான் கரெக்டா ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா டிஸ்டர்ப் பண்ண கிளம்பி வருவாங்க. இன்னைக்கு என்ன சத்தம் கேட்டாலும் சரி, இந்த ஆகாஷ் உன்கிட்ட இருந்து பிரியவே மாட்டான். இங்க வந்து உட்காரடி என்று அவளது கையை பிடிக்க போனான். ஆனால் தாமரை அவனது கையை தட்டிவிட்டு, இருங்க, என்னன்னு கேட்டுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்து சரி செய்து கொண்டு கதவை திறந்தாள். வாசலில் கார்த்திக் கையில் அந்த குட்டி பாப்பாவை வைத்துக் கொண்டு தலைமுடியெல்லாம் கலைந்து மிக கோரமான நிலையில் நின்றிருந்தான். பாப்பா ஓவென்று கத்திக்கொண்டு அழுதது. சாரிமா தாமரை, இந்த நேரத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்று அவன் பாவமாக கேட்க, தாமரைக்கு சிரிப்பு ஒரு பக்கம் வந்தாலும் அவனது நிலையை பார்த்து பரிதாபமாக இருந்தது. பரவாயில்ல மாமா, சொல்லுங்க, என்னாச்சு? இல்லம்மா, பாப்பா விடாம அழுதுகிட்டே இருக்கா.
ரம்யாவுக்கு ஏற்கனவே உடம்பு முடியல, அவளால குழந்தைய தூக்கி ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியல. எனக்கோ குழந்தைய தூக்கி அப்படி ஒன்றும் பழக்கம் இல்லைம்மா. முன்னாடி 2 குழந்தைங்களும் பிறந்தப்ப எங்க மாமியார் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அதனால எனக்கு அந்த கஷ்டமே தெரியாம போச்சு. இப்போ இங்க தனியா இருக்கவும் என்னால சமாளிக்கவே முடியல. ரம்யாவும் அழுதுகிட்டு இருக்கா. கொஞ்சம் நீ வரியா தாமரை என்று கார்த்திக் ஒரு அபலை பிள்ளையை போலே கேட்டான். தாமரை மெல்ல திரும்பி ஆகாஷை பார்த்தாள். ஆகாஷ் கதவருகே வந்து நின்று கொண்டு கார்த்திக்கை ஒரு மாதிரி முறைத்து பார்த்தான். பிறகு தாமரையிடம், சரி நீ போய் என்னன்னு பாரு என்று கண்களாலேயே சிக்னல் கொடுக்க உடனே தாமரையும் சரிங்க மாமா நான் வரேன் என்று சொல்லிவிட்டு கார்த்திக்கிடமிருந்து குழந்தையை வாங்கி கொண்டாள். தாமரையின் கைக்கு வந்ததும் அந்த பாப்பா மெல்ல அழுகையை நிறுத்தியது. தாமரை குழந்தையுடன் ரம்யாவின் அறைக்கு நடக்க தொடங்க கார்த்திக்கும் அவசரமாக பின்னாடியே செல்ல முயன்றான். அதற்குள் ஆகாஷ் சட்டென்று கார்த்திக்கின் சட்டையை பிடித்து தடுத்தவன், ஏண்டாண்ணா எனக்குன்னே பிளான் பண்ணிக்கிட்டு வருவீங்களாடா? என் பொண்டாட்டி கூட சேர்ந்து என்னை ஒரு நிமிஷம் சந்தோஷமா வாழ விடுறீங்களா? நானும் இன்னைக்கு நாளைக்குன்னு எப்பவாச்சும் ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் ஒன்னா வாழ்ந்துட மாட்டோமான்னு முயற்சியா பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் முயற்சியை தடுக்கிறதுக்குன்னே நீங்க எல்லாரும் ஒட்டு மொத்தமா கிளம்பி வருவீங்களா என்று ஆகாஷ் தன் முழு ஆதங்கத்தையும் கொட்டி தீர்த்தான். கார்த்திக்கிற்கு ஆகாஷின் அந்த கடுப்பான முகத்தை பார்த்ததும் சிரிப்பை அடக்க முடியவில்லை. டே ஆகாஷ், சாரிடா, உண்மையாலுமே நிலைமை அப்படி. நீ வேணா பாரேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல தாமரை பாப்பாவை தூங்க வச்சுட்டு வந்துடுவா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க CEO சார் என்று சொல்லிவிட்டு சிரித்து கொண்டே ஓடினான். ஆனால் ஆகாஷ் வாசலிலேயே நின்று, எப்போ வருவாளோ அந்த பாப்பா தூங்கணும், அப்புறம் அண்ணி தூங்கணும், அதுக்குள்ள விடிஞ்சே போயிடும் என்று தலையில் அடித்து கொண்டான். அவன் அறைக்குள் வந்து கதவை சாத்திவிட்டு கட்டிலில் அமர்ந்து கடிகாரத்தை பார்த்தான். ஒவ்வொரு நிமிடமும் அவனுக்கு ஒரு யுகமாக கழிந்தது. இந்த குடும்பத்துல ஒருத்தர் ரொமான்ஸ் பண்ணணும்னா கூட பெரிய போராட்டமா இருக்கே என்று நினைத்து கொண்டே தாமரை எப்பொழுது வருவாள் என்று ஏக்கத்துடன் வாசலையே பார்த்து கொண்டிருந்தான்.